அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷனில் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு, வீடியோ போட்டாச்சு. இப்போ சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு சிங்கிள் வேர்டை எப்படி அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணுறது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் ட்விஸ்ட் வைப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அதுக்கான கம்ப்ளீட் நோட்ஸ் இது. First, sentence translation என்னன்னு பாருங்க. Sentence translation is a process of converting a sentence from one language to another while preserving its meaning, grammar and structure. அதேதான். மொழிபெயர்ப்பு பண்ணும்போது அதோட மீனிங் மாறக்கூடாது, கிராமர் மாறக்கூடாது. கிராமர்னா அது என்ன டென்ஸை குறிக்குதோ அதில் தான் கரெக்டாக பேசணும், அதோட ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது. இது மூணும் முக்கியம். ஓகேவா? அது அப்படியே தமிழில் கொடுத்துருக்கேன். மேலேயே புரிஞ்சிச்சுன்னா தமிழை தயவுசெய்து வாசிக்காதீங்க, கீழே வந்துருக்கு. ஓகே, டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? டைரக்ட்லி டிரான்ஸ்லேட்டிங் ஈச் வேர்ட் வித்தவுட் சேஞ்சிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், யூஸ்ஃபுல் ஃபார் சிம்பிள் சென்டென்ஸ் பட் நாட் எஃபெக்டிவ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஒன். அப்படியே கட் பண்ணி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது, வேர்ட் ஃபார் வேர்ட். ஃபர்ஸ்ட் இந்த வேர்டு அப்படியே டிரான்ஸ்லேட், அடுத்த வேர்டு அப்படியே டிரான்ஸ்லேட், அடுத்த வேர்டு அப்படியே டிரான்ஸ்லேட். இது பேர் தான் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறத அப்படியே மாற்றுறது. இது எதுக்குன்னா, சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் இது என்ன செய்யும், பொருந்தும். எஃபெக்டா என்ன செய்யாது, காம்ப்ளிகேட்டடா இருக்க சென்டென்ஸ்க்கு இது உதவாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ ஈட் ரைஸ் டெய்லி. நான் சோற்றை தினமும் சாப்பிடுகிறேன். இது கரெக்ட். நான் சோற்றை தினமும் சாப்பிடுகிறேன். அப்படியே மாத்தினா கூட இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அப்படியே மாத்திர ஐ நான், ஈட் சோற்றை, ரைஸ் ஐ ஈட்டுன்னு வரும்போது ரெண்டாவது வேர்டே நான் சாப்பிடுகிறேன் சோற்றை தினமும் தானே மாத்திருக்கணும், லிட்டரலா மாத்திருந்தான். அவங்க சொன்ன மாதிரி அப்படி அப்படியே வேர்ட் பை வேர்ட் மாத்திரதான். ஆனா அதுல என்ன செய்யணும், அலைன்மெண்ட் நம்ம பண்ணியே ஆகணும். அப்பதான் கரெக்டா தமிழ் மீனிங் கிடைக்கும். நான் சோற்றை தினமும் சாப்பிடுகிறேன் அப்படின்னா தான் அது கரெக்ட். நான் சாப்பிடுகிறேன் சோற்றை தினமும் அப்படின்னா அது தப்பு. ஓகேவா? வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படியே வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணாலும் கூட நம்ம என்ன செய்யணும், அலைன்மெண்ட் கரெக்டா பண்ணணும் எப்பயுமே. ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி இது பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். ஹி கிக்டு த பக்கெட் அப்படின்னா அதோட மீனிங் என்ன, அவன் வாளியை உதைத்தான் அப்படிங்கிறத மீனிங் கிடைக்காது, தப்பு. ஸோ அது இன்கரெக்ட், டஸ் நாட் கன்வே த மீனிங். இது மீனிங் கொடுக்கல. அதோட உண்மையான மீனிங் என்ன, ஹி டெட் அப்படின்னு அர்த்தம், அவர் இறந்தார். இதுதான் தெளிவான மீனிங். ஸோ கொடுத்துருக்க வேர்டு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான், இல்லை நார்மல் சென்டென்ஸானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். ஓகேவா? அடுத்த ஃப்ரீ டிரான்ஸ்லேஷன், சென்ஸ் பேஸ்டு டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஃப்ரீ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது மீனிங் இஸ் கன்வேட் வித்தவுட் எ ஸ்ட்ரிக்ட் வேர்ட் ஃபார் வேர்ட் அப்ரோச். எப்படி சொல்றதுன்னா, அதை இருக்கிற வார்த்தையை அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி அப்படி சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. வேர்டை குறைக்கலாம், கூட்டலாம், இப்படி இருக்கலாம். அதனால அதில் கரெக்ட் மீனிங்கை கொடுக்கணும். மேலே பார்த்தோன்னே கிக்கர் த பக்கெட், அவன் இறந்து விட்டான். இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. அந்த வேர்டு வேற, இந்த வேர்டு வேற. ஓகேவா? ஆனால் அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த கான்டெக்ஸ்டுவல் டிரான்ஸ்லேஷன், அடாப்டிங் த சென்டென்ஸ் டூ மச் கல்ச்சர், idioms அண்ட் எக்ஸ்பிரஷன் யூஸ்டு ஃபார் லிட்ரரி ஒர்க்ஸ், ப்ராவர்ப்ஸ், idioms. அதாவது என்னன்னா, எப்படி சொல்றது, கான்டெக்ஸ்டுவல் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு டிரான்ஸ்லேட் பண்றோம் இல்லையா, அதான். இப்போ கொடுத்துருக்கு எ ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மோர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராவர்பாவோ இல்லை இடியம்ஸாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அதோட என்ன, அழைக்கும் மணல் பசுமை காணாது. இது ஒரு பழமொழி. எப்பயுமே பழமொழி அந்த பழமொழியை லிட்டரலா அப்படியே என்ன பண்ணலாம், டிரான்ஸ்லேட் பண்ணா அது மீனிங் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அந்த பழமொழிக்குள்ள ஒரு மறைமுக அர்த்தம் இருக்கும். அந்த மறைமுக அர்த்தத்தை நம்ம என்ன செய்யணும், இங்கே கொண்டாடணும். ஓகேவா? நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ப்ராவர்ப்ஸ்னே தனியா படிச்சிருப்போம் டிரான்ஸ்லேட்ல. ஓகேவா? ஓகே, அடுத்த கீ எலிமெண்ட்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் முக்கியமானது. while translating sentences consider the following. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் கிராமர் மாறாம மாற்ற தெரியணும். மெயின்டைன் த கரெக்ட் டென்ஸ், சப்ஜெக்ட், வேர்ப் அக்ரிமெண்ட் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுல மாற்றம் இருக்கவே கூடாது, மாறினா தப்பாக. அடுத்த மீனிங், ensure the translation conveys the exact meaning of the original sentence. ஒரிஜினல் சென்டென்ஸோட அதே மீனிங் எக்ஸாக்டா கொடுக்குதான்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும். கான்டெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் அண்ட் அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி. அந்த டெக்ஸ்டோட நிலைமையை என்ன செய்யக்கூடாது, மாற்றவே கூடாது, கரெக்டாக இருக்கும்.
ஓகேவா? idioms and phrases. Avoid literal translation for idioms. Use the closest equal meaning. ஸோ idioms and phrases இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்படியே லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணுற விஷயத்தையே அவாய்ட் பண்ணிக்கணும். அதோட க்ளோசஸ்ட் மீனிங் என்னன்னு பார்த்து அதை கரெக்டாக கொடுக்க தெரியும். ப்ரோனவுன்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் பிரத்யேக சொல்லாக்கம். இங்கிலீஷ் யூசஸ் ஏ அண்ட் தி பட் தமிழ் ஆஃபன் ஒமிட்ஸ் them. பட் என்னன்னா இந்த ஏ அண்ட் தி இதில் வந்து மேக்சிமம் கரெக்டாக போட தெரியணும். பட் தமிழில் பெரும்பாலும் இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. தமிழ் ஆஃபன் ஒமிட்ஸ் them. அப்போ கொடுத்துருக்க ஆன்சர்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். பட் கொடுத்துருக்கானா கொடுக்கலையான்னு கேர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா என்ன, ஆன்னா என்ன, தேனா என்ன, தமிழுக்கு மாற்றும் போது அதை ஒமிட் பண்ணுறாங்க. அவங்க ஒமிட் பண்ணியே கொடுத்தானா பிரச்சனை இல்லை. அப்படி ஒமிட் பண்ணாமல் கொடுத்தாலும் நமக்கு கரெக்டாக என்ன செய்யணும், ஆன்சர் பண்ண தெரியணும். அடுத்த சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் பேஸ்ட் ஆன் டென்சஸ். இது தனி டாப்பிக்காகவே அடுத்த டாபிக் இதுதான். பட் ஆனால் ஓவராலாக பார்த்துடலாம். ஓவரால்னு ஜஸ்ட் ஓவர் அவுட்லைன் மட்டும் பார்த்துடலாம். ஃபுல்லாக கொடுத்துருக்கா? ஓகே. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்குறோம். ஷி ரைட்ஸ் ஏ லெட்டர். இது முதல் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? டென்ஸ்னு ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருப்பேன். தயவுசெய்து அதை போய் பார்த்து படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? ரைட்ஸ் அப்படின்னு டெய்லி ஆக்ஷன்ல இருக்கு, அதனால இது ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கு. அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். தே பிளே கிரிக்கெட் எவ்ரி சண்டே. தினசரி செய்யக்கூடிய வேலையை பயன்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும். எவ்ரி. அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஷி ரோட் ஏ லெட்டர். இது எப்படி பாஸ்ட் டென்ஸ் சொல்றோம்? ஷி ரோட், இது பாஸ்ட்ல இருக்கு. இந்த ரூட் வேர்டு வந்து வெர்பு ஃபார்ம் வேர்டு வந்து பாஸ்ட்ல இருக்கு. அவள் ஒரு கடிதம் எழுதினாள். எழுதுகின்றாள், எழுதி கொண்டிருக்கிறாள், எழுதுவாள். இங்கே தான் ட்விஸ்டே இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். தே பிளேடு கிரிக்கெட் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடினார்கள். அடுத்த ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷி வில் ரைட் ஏ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதுவாள். தே வில் பிளே கிரிக்கெட் டுமாரோ. அவர்கள் நாளை கிரிக்கெட் விளையாடுவார்கள். வில் வந்துருச்சு, டுமாரோ வந்துருச்சு. அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வந்துருச்சு. அடுத்த டிரான்ஸ்லேட்டிங் டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஒன்று பார்த்தனா இருக்குங்களா ஒரு வீடியோ. தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்துட்டும் தயவுசெய்து படிச்சிருங்க அந்த வீடியோ. ஓகேவா? அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸு, நெகட்டிவ் சென்டென்ஸு, இம்பேரேட்டிவ் சென்டென்ஸு, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இது மாதிரி நிறைய பார்த்தோம். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப். ஹீ இஸ் ரீடிங் எ புக். அவன் ஒரு புத்தகம் படிக்கிறான், படித்துக் கொண்டிருக்கிறான். ரெண்டுமே கிடைத்தான். நெகட்டிவ் சென்டென்ஸ், ஹீ இஸ் நாட் ரீடிங் எ புக். அவன் ஒரு புத்தகம் படிக்கவில்லை. அவ்வளோதான் முடிஞ்சது. இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியத்தில் இருக்கு. ஆர் யூ கம்மிங் டு த பார்ட்டி? நீங்கள் கட்சிக்கு வருகிறீர்களா? ஓகேவா? ஸோ கேள்வி வாக்கியத்தில் இருக்கு. வை டிட் ஷி லீவ் இயர்லி? அவள் ஏன் அவள் விரைவாக சென்றாள்? ஓகேவா? இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. க்ளோஸ் த டோர். இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? கட்டளையா இருக்கும் அல்லது ரெக்வஸ்டா இருக்கும். கதவை மூடு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவு செய்து எனக்கு உதவி செய்யவும். எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. ஆச்சரியமாக இருக்கும். வாட் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். எவ்வளவு அழகான ஓவியம். ஹவு ஃபாஸ்ட் ஹி ரன்ஸ். எவ்வளவு வேகமாக அவன் ஓடுகிறான். காமன் சேலஞ்சஸ் இன் சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன். இப்போ சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டென்டென்ஸ் இல்லை, சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் என்னன்னா, இந்த இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான். அதை டோன்ட் டிரான்ஸ்லேட், லிட்டரலி டிரான்ஸ்லேட் பண்ணவே கூடாது. யூஸ் த நியரஸ்ட் மீனிங் தான் எடுத்துக்கணும். பிரேக் த லெக் அப்படின்னா டக்குன்னு தமிழாக்கம் வந்து அவன் காலை ஓட அப்படின்னு அர்த்தம் கிடையாது. குட் லக். பிரேக் த லெக்னா நல்லாவாக நடக்கட்டும், அதான் மீனிங். ஓகேவா? பிரேக் த லெக்ங்கிறது அது. அடுத்த ஆர்டிகல்ஸ் ஏரியா ஏ அண்ட் தி, அதை எங்க கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். தமிழ் ஏற்கனவே ஒமிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். பட் ஐ saw a lion in the zoo. நான் பூங்காவில் ஒரு சிங்கம் பார்த்தேன். ஐ saw a lion. ஒருங்கிறத கொடுத்துட்டாங்க. ஏன்னா என்ன, ஆன்னா என்ன, தேன்னா என்ன அப்படின்னு ஆர்டிகல்ஸ்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டுறேன் முடிஞ்சளவு. ஏன்னா இவங்க ஆர்டிகல்ஸ்னு கொடுக்காம அங்கங்க வேற டாபிக்ல ஆர்டிகல்ஸை வர வைக்கிறாங்க. நமக்கு தான் அது டேஞ்சர். ஐ saw a lion in the zoo. நான் பூங்காவில் ஒரு சிங்கம் பார்த்தேன். அடுத்த வேர்ட் ஆர்டர் டிஃபரன்சஸ். தமிழ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் வெர்பு, வேரியஸ் இங்கிலீஷ் ஃபாலோ சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். இதுதான் முக்கியமா சொல்லுவாங்க. வேர்டோட ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் பயங்கரமா மாறும் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் வருதா.
ஆனால் தமிழ் பேட்டர்னில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு கடைசியில் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் நமக்கு ட்விஸ்ட் வைக்கணும்னா கண்டிப்பாக ட்விஸ்ட் வைக்கலாம். எப்படி ட்விஸ்ட் வைக்கலாம்னா இந்த ஃபார்மேட்டில் ஒன்று இந்த ஃபார்மேட்டில் கொடுத்து அப்படியே கொடுத்து நம்மளை குழப்பலாம். ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து கடைசியில் வரும். ஓகேவா? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு கடைசியில் வரும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு கடைசியில் வரும் தமிழ் சென்டென்ஸில். ஐ லவ் ஐஸ்கிரீம், நான் ஐஸ்கிரீம் விரும்புகின்றேன். இப்போ வேர்டு ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. சப்ஜெக்ட் ஐயா, ரெண்டுலையுமே ஐ வந்துருச்சா? லவ்ங்கிறது என்ன? லவ்ங்கிறது வெர்பு, விரும்புகிறேன். இங்கிலீஷ் பேட்டர்னில் செகண்ட் எடுத்துனே வெர்பு வந்திருக்கா? ஐஸ்கிரீம்ங்கிறது ஆப்ஜெக்ட் தேர்ட் வந்திருக்கா? ஆனால் இங்கே பாருங்க, நான் அப்படியே ஐஸ்கிரீம் செகண்ட் வந்துருச்சு பாருங்க. ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சா? இந்த ஃபார்மேட்டில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும், விரும்புகிறேன் அப்படிங்கிறது தேர்ட் வந்துடும். அதான். ஸோ டென்ஸ் அண்ட் பொலைட்னஸ். தமிழ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பொலைட்னஸ் லெவல் பேஸ்ட் ஆன் whom யுவர் அட்ரஸஸ். டென்சஸ் ரொம்ப முக்கியம், பொலைட்னஸ் ரொம்ப முக்கியம். பொலைட்னஸ்ல கூட டிஃபரன்ஷியேட் காட்ட முடியும். தமிழை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொலைட்னஸ் இருக்கு. அது யாரு பேசுறாங்கிறத பொறுத்து இருக்கு, யார்கிட்ட பேசுறோங்கிறத பொறுத்து இருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க ஹவ் ஆர் யூ. இதை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும் ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஹவ் ஆர் யூ. ஓகேவா? நம்ம வந்து அதை உயிராதியாட்ட ஹவாரின்னு கேட்டாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்டை ஹவாரின்னு கேட்டாலும் சரி, அதில் பெருசாக பொலைட்னஸை காட்ட முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது பொலைட்னஸை. ஹவாரினாலே ஓகே. பட் தமிழில் பாருங்க, நீ எப்படி இருக்கிறாய், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். டைரக்டாக நம்ம உயிராதியத்தை போய் அப்புறம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறோமா? கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதான ஃபார்மல். ஆனால் இங்கிலீஷில் போயிட்டு பிரின்சிபல்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? யாரா இருந்தாலும் ஹவ் ஆர் யூ அப்படின்னம்னாலே அதுல அது எடுத்துக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. நீ யூவை யுவர்னு எடுத்துட்டாலும் சரி, மரியாதையா எடுத்துட்டாலும் சரி, மரியாதையா எடுத்துட்டாலும் சரி, அது ரிசீவரோட ஏரியாவை பொறுத்து இருக்கு. இங்கிலீஷை பொறுத்து கவலையே இல்லை. ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி இருக்குன்னா அது வந்து இன்ஃபார்மல், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னா ஃபார்மல். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குது. டிரான்ஸ்லேட் தி சென்டென்சஸ் இன்டு தமிழ். இதை தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ண தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. She bought a new dress. Where is the nearest railway station? The children are playing in the cricket. Don't talk loudly in the library. இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு இந்த ஒரு 4 சென்டென்ஸையும் தமிழாக்கம் பண்ண முயற்சி பண்ணுங்க. நான் சொன்ன ஃபார்மேட்ல இருக்கும். சப்ஜெக்ட், அடுத்த ஆப்ஜெக்ட், வெர்பு கடைசியா வரும், மறந்துடாங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு பேட்டர்ன், டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் டைப்ல ஒன்னே ஒன்று வச்சுக்கோங்க. அந்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஜெக்ட் கடைசியா வரும் இங்கிலீஷ்ல, தமிழ்ல வெர்பு கடைசியா வரும். ஓகேவா? அடுத்த டிரான்ஸ்லேட் தி சென்டென்சஸ் இன்டு இங்கிலீஷஸ். அவர்கள் நேற்று சினிமா பார்த்தார்கள். நீ எப்போது வீட்டுக்கு வந்தாய்? இந்த புத்தகம் மிகவும் சுவாரஸ்யமானது. அவள் தினமும் காலை 6 மணிக்கு எழுந்திருப்பாள். இத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ஓகேவா? நமக்கு ஒன்றும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுக்க போறது இல்லை. ஆல்ரெடி அவங்க 4 விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம படிச்ச அந்த பேட்டர்ன், ஸ்ட்ரக்சரு, கிராமர் மிஸ்டேக்கு, இதை அப்ளிகபிள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி கிராஸ் செக் தான் பண்றோம். நம்மளை உருவாக்க சொல்லலை. உருவாக்க சொன்னா என்னதான் அடுத்த அதோட டிஷ் நமக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. அது எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் எரர்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன். ஸோ கரெக்டான எரரை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? அடுத்த சம்மரி கன்க்ளூஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிராமர் பிஃபோர் டிரான்ஸ்லேட்டிங். கிராமரையும் ஸ்ட்ரக்சரையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் மீனிங், நாட் ஜஸ்ட் வேர்டு. வேர்டை மட்டும் புரிஞ்சுக்காதீங்க, அதோட மீனிங் என்னங்கிறத ஃபோக்கஸை முன்னாடியே புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். யூஸ் த கரெக்ட் டென்ஸ் அண்ட் வேர்ட் ஆர்டர். வேர்ட் ஆர்டர்ங்கிறது அதை மாற்றி போடுறது சொன்னேன்ல, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. டென்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. பி மைண்ட்ஃபுல் ஃபார் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் அண்ட் இடியம்ஸ். தனியாக கேட்டிருக்கா, அதாவது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸாக கேட்டிருக்காங்களா, இல்லை சும்மா என்ன சொல்றது அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகிற வேர்டில் கேட்டிருக்காங்களாங்கிறத முதல் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் சொல்றது தான் ப்ராக்டிஸ் டிரான்ஸ்லேஷன் த்ரூ எக்ஸசைசஸ். எக்ஸசைசஸ் நிறைய பண்ணி பாருங்க. பை ஃபாலோயிங் தீஸ் ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசிங் ரெகுலர்லி. ஸோ இப்போ நான் கடைசியாக கொடுத்துருக்க அந்த சம்மரிங்கிற ரூல்ஸை தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் டிரான்ஸ்லேஷனை தெளிவாக பண்ண முடியும். ஸோ எண்டு கார்டு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ சென்டென்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது தெளிவாக முடிச்சாச்சு. எப்படியெல்லாம் சென்டென்ஸ் இருக்கும், அதில் இடியம்ஸ் வந்தால் என்ன பண்ணணும், என்ன விதமான பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும், வேர்டு எங்கெங்கே சேஞ்ச் பண்ணணும், என்ன ஆர்டரில் இருக்கணும், ஓகேவா? எல்லாமே ஏஆர்டி வந்தால் எப்படி பண்ணணும், எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் முக்கியம். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு வழியாக ஓவராலாக
சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதை இந்த வீடியோ பார்க்க கவனிச்சுக்கிட்டே தயவுசெய்து நோட்டு போட்டு எழுதுங்க. அப்படியே லைன் பை லைன் நான் என்னென்ன எழுதிருக்கணும் அதை அப்படியே எழுதுங்க. ஒரு வார்த்தை விடாமல் எழுதுங்க. நான் ஆல்ரெடி வந்து நோட்ஸாக தான் மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு படிங்க. ஓகேவா? ஓகே, எல்லாமே முடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.